ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே டியூ டேட் அப்ரோச் ஆக ஆக கொஞ்சம் பயம் டெஃபினட்டாக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய லேபர் ஸ்டோரிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப வலி இருக்குமோ, எவ்வளோ நேரம் எனக்கு லேபர் பெயின் இருக்கும், என்னால் அதை தாங்க முடியுமா, என்னால் புஷ் பண்ண முடியுமா, தெம்பு இருக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ லேபர்னால் என்ன, எவ்வளோ நேரம் அது யூஸ்வலி இட் டேக்ஸ் ஃபார் எனி நலிபேரா ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு இல்லை செகண்ட் டெலிவரிக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர், இதெல்லாம் பற்றி தான் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் உங்களுக்கு பயம் கொஞ்சம் தெரியறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன சொல்வேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட லேபர் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்கட்டும், உங்களுக்கே ஒரு டெலிவரிக்கும் ரெண்டாவது டெலிவரிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ ஈச் லேபர் மே பி டிஃப்ரெண்ட். ஸோ மற்றவங்க கிட்ட நம்ம கதை கேட்டு பயப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்வேன். ஸோ லேபர் பெயின் ஆரம்பம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எஸ்பெஷலி இது முதல் பிரசவமாக இருக்கும் போது நம்ம எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஸ்லைட்டாக பெயின் எடுத்தோடனே போயிடணுமா, எது ட்ரூ லேபர் பெயின் எது ஃபால்ஸ் லேபர் பெயின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ ட்ரூ லேபர் பெயினும் ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ்க்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. வென் இட் இஸ் ஃபால்ஸ் லேபர் பெயின் இல்லாட்டி சூட்டு வலி அப்படிங்கும் போது வலி எடுக்க ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது குடிச்சிங்க, பாத்ரூம் போனீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்க, பாஸ்டர் மாற்றினீங்கன்னா அது சரியாக போயிடும். ஆன் த அதர் ஹேண்ட் ட்ரூ லேபர் பெயின்ஸ்னா தோ அந்த பிளேஸ் எங்கே ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இட் மே ஸ்டார்ட் இன் த பேக் ஃபார் சம் பீப்புள், அது அப்படியே வயிற்றுக்கு பரவலாம், கால் பின்பக்கத்துக்கு பரவலாம், அண்ட் வயிறு அந்த டைம் கல் மாதிரி ஆகிவிடும். பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் அண்ட் ட்ரூ லேபர் பெயின்ஸ் என்னன்னா, இது கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு வலிக்கும் இன்னொரு வலிக்கும் இடைவெளி கம்மி தான் ஆக போகுது, அண்ட் வலியோட தன்மை ஆர் இன்டென்சிட்டி ஜாஸ்தி தான் ஆக போகுது. ஸோ தட் இஸ் வாட் சிக்னிஃபைஸ் ட்ரூ லேபர் பெயின்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எப்போ போகணும்? மேபி உங்களுக்கு ஒரு கண்ட்ராக்ஷனுக்கும் இன்னொரு கண்ட்ராக்ஷனுக்கும் இடைவெளி இஸ் அபவுட் 5 minutes அப்பார்ட், அண்ட் பெயினோட இன்டென்சிட்டி உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரியுது, இல்லை உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது இது லேபர் பெயினா இல்லையானே எனக்கு தெரியலன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் டாக்டர்கிட்ட எக்ஸாமின் பண்ணிக்கிறதுங்கிறது பெட்டர். ஸோ எக்ஸாமினேஷனில் தான் செகண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட் பிட்வீன் ட்ரூ லேபர் பெயின்ஸ் அண்ட் ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் தெரியும். ஃபால்ஸ் பெயின்ஸில் பெயின் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் இன்டர்னல் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் ஓப்பனே ஆயிருக்கிறாது, there will be no cervical dilatation or effacement. பட் ட்ரூ லேபர் பெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு டாக்டர் உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது சர்விக்ஸ் ஷார்டன் ஆர் எஃபேஸும் ஆக ஆரம்பிக்கும், அண்ட் ஓப்பன் ஆர் டைலேட்டும் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட் இஸ் ஃபால்ஸ் பெயின்ஸில் முக்கால்வாசி உங்களுக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆர் ப்ளீடிங் ஆர் வாட்டரி டிஸ்சார்ஜ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ட்ரூ லேபர் பெயின்ஸ் உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆக ஆக ஃபர்ஸ்டே ஷோ ஆர் ஒரு மியூக்கஸ் பிளக் பிளடியாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் சம்டைம்ஸ் சீக்கிரமாகவே பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னா காலோட வாட்டரி ஃப்ளூயிட் மாதிரி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் அவசியம் நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் ஹெட்டிங் டு த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் போனோடனே லேபர் பெயின் எடுத்த உடனே டெலிவரி ஆக போதா, ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் எங்ககிட்ட பேஷண்ட் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பயம் இருக்கும், நம்ம ஊர் டிராஃபிக்கில் இட் டேக்ஸ் அபவுட் 2 hours டு ரீச் த ஹாஸ்பிட்டல் டாக்டர், ஸோ இஸ் இட் சேஃப்ன்ட்டுன்னு. முக்கால்வாசி பேருக்கு சொல்கிறது இதுதான். லேபர் பெயின் எடுத்த உடனே யாருக்குமே சீக்கிரமாக உடனே டெலிவரி ஆகிறதுங்கிறது வெரி வெரி ரேர் ஃபியூக்கு தான் தவிர, இட் இஸ் கோயிங் டு டேக் hours பிஃபோர் யுவர் பாடி இஸ் கோயிங் டு பி ரியலி ready to push the baby out. So usually பார்த்தீங்கன்னா you will have enough and more time to reach the hospital safely. What are the different stages of labor அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது there are 3 stages of labor. First stage is called the latent phase. Latent phaseங்கிறது உங்களுக்கு starting from the onset of labor pains all the way till the cervix is fully dilated, which is 10 centimeters of dilatation. Second stage is starting from full dilatation where the cervix is open 10 centimeters till you push the baby out. Third stage of laborங்கிறது உங்களுக்கு delivery of the babyலேருந்து உங்களுக்கு நஞ்சு கொடி வெளியில் வரது பிளாசண்டா டெலிவரி ஆகிறது வரைக்கும் இஸ் கால்ட் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ இதில் எது மேக்ஸிமம் டைம் இன் லேபர் இருக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்
அதுலேயே 2 பிரிவு இருக்குது. தட் இஸ் த லேட்டன்ட் ஃபேஸ் அண்ட் த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர். லேட்டன்ட் ஃபேஸுங்கிறது அப்போ தான் லேசாக வலி எடுக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருக்கும் கண்ட்ராக்ஷன்ஸ், ரொம்ப பெயின் இன்டென்ஸாக இருக்காது. இது பல மணி நேரம் கழித்து ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ரெஸ் ஆவீங்க. Active phase of labor is when your cervix is above more than 4 cm dilatation. ஸோ அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கண்ட்ராக்ஷன்ஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் வர ஆரம்பிக்கும், ரொம்ப இன்டென்ஸாகவும் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் திஸ் ப்ரோக்ரெஸஸ் ஆல் த வே டில் யோர் ஃபுல் டைலட்டேஷன் விச் இஸ் 10 centimeters ஆஃப் டைலட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த அப்பர் லிமிட் ஆஃப் நார்மல் இஸ் சம்வேர் பிட்வீன் 20 hours ஃபார் தோஸ் ஹூ ஆர் கிவிங் பர்த் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். Those who have already given birth before, it may be their second or third deliveryங்கும் போது for multiparas. So in the first stage of labor தான் longest periodங்கிறதுனால it is important that you know that you are in for the long run. பெயின் எடுத்த உடனே சில பேருக்கு நினச்சிப்பாங்க, ஓகே நம்மளுக்கு சீக்கிரமாகவே டெலிவரி ஆக போகுது, ரொம்ப இன்டென்ஸாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் இதுவே தாங்க முடியலன்ட்டுன்னு. So it is more of a mental game. You need to be prepared that it is going to take few hours before you are anywhere near deliveryன்ட்டுன்னு. So அந்த டைம் முடிஞ்சால் ரெஸ்ட் எடுங்க, be more active, keep doing your exercises either with the birthing ball or on your own. Take your labor partneரோட support. உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப ஃபீல் ஆகுதா, அப்போ firm pressure, hot water bags or gentle massage to that area. Making sure that you're staying hydrated, நிறைய தண்ணி ஆகாரமாக எடுத்துக்கிறீங்களா, unless it is contraindicated for some reason. ட்ரை ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா, யூ கீப்பிங் யுவர் எனர்ஜி லெவல்ஸ் அப், பிகாஸ் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் வந்தோடனே பேபி புஷ் பண்ணுறதுக்கு தெம்பும் எனர்ஜியும் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே தென் இட் இஸ் நாட் கோயிங் டு பி குட் ஃபார் யூ. ஸோ இதெல்லாம் சில திங்ஸ் யூ கேன் ஃபாலோ டு ஸ்டே positive as well as calm during the first stage of labor. Once you are fully dilated about 10 centimeters of labor, then second stage of labor start ஆகிறது. Second stage of labor எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கலாம், it depends from woman to woman. பேபியோட ஹெட் பொசிஷன் எங்கே இருக்குது அண்ட் நம்ம புஷ்ஷிங் எஃபர்ட் எப்படி இருக்குது, பேபியோட சைஸ் எப்படி இருக்குது, சின்னதாக பெருசாக, இதெல்லாம் பொறுத்து தான். Usually the upper limit of normal for a multipara, that is those who have already given birth, is set at 2 hours, and for the first time delivery nullipara na even up to 3 hours. But practically speaking, is anyone going to be pushing for hours and hours together ketingana? It is very rare. Yena definitely will become tired out with all that effort. So mostly it takes about 1 hour of good pushing efforts generally before the baby is going to come out, and sometimes it can be much lesser also. Baby சின்ன சைஸில் இருக்குன்னா சீக்கிரமாக within minutes கூட நம்ம புஷ் பண்ணுறதுல பேபி வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களோட கோஆப்ரேஷன் அண்ட் எஃபர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் as I always tell my patients, நம்ம பாட்டு சும்மா படுத்துக்கிட்டோன்னா பேபி தானாக வெளியில் வர போகிறது இல்லை. and this is where the hard work is all going to be necessary, where you have to take all effort and push a fully grown full size baby out அப்படிங்கும் போது it does take a lot of effort. Baby delivery ஆனதுக்கப்புறம் comes the third stage of labor. That is, baby delivery ஆனோன்னு வேலை முடிஞ்சிருச்சா? Yes, the major part of the work is done. இனிமேலும் உங்களோட pushing efforts எல்லாம் தேவையில்லை. You can definitely relax and take rest ன்னு தான் சொல்வேன். But there is still some more processes which have to be completed. The important one being that placenta and நஞ்சு கொடி நம்மளுக்கு சேஃபாக டெலிவரி ஆகணும். ஸோ இது எப்போ ஆகும்? ஜென்ரலி வித்தின் மினிட்ஸ் ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் த பேபி கார்ட் கிளாம்ப் பண்ணி நம்ம பேபியை பீடியாட்ரிஷியன் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் about 10 minutesக்குள்ளே நம்மளுக்கு பிளசென்டல் செப்பரேஷனோட சைன்ஸ் தெரியும் அண்ட் பிளசென்டா வந்து டெலிவரி ஆகிடும். What is the upper limit we can wait for ன்னு கேட்டிங்கன்னா, we can wait for up to 30 minutes for the placenta to separate and deliver. அதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு placenta டெலிவரி ஆகலைன்னா அது ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா, இல்லை சர்விக்ஸ் கர்ப்பப்பை வாய் டெலிவரி ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடுச்சா, பிளசென்டாவை நம்மளே மேனுவல் ரிமூவல் ஆஃப் பிளசென்டான்னு சொல்லுவோம், மயக்கம் கொடுத்து பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கா, இதெல்லாம் கம்ஸ் இன் டு பிளே ஆஃப்டர் தட் 30 minutes மார்க். பிளசென்டா டெலிவரி ஆனதுக்கப்புறம் டாக்டர் வில் டூ அன் இன்டர்னல் டு செக் தட் தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ப்ளீடிங். ஃபண்டல் மசாஜ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயிற்றுல யூட்ரஸோட ஃபண்டஸை அமுத்தி பார்ப்பாங்க, மசாஜ் பண்ணுவாங்க டு மேக் த யூட்ரஸ் கண்ட்ராக்ட் எஃபெக்டிவ்லி. பிகாஸ் அது கண்ட்ராக்ட் ஆகலைன்னா there can be a lot of bleeding which can prove dangerous sometimes in the postpartum period. Finally, உங்களுக்கு கட் கொடுக்க வேண்டியது தேவைப்பட்டிருந்தது, இல்லை தானாகவே டேர் ஆயிருந்தது பேபி டெலிவரி டைம்லனா உங்களுக்கு மரத்து போகிறதுக்கு ஊசி கொடுத்துட்டு லோக்கல் அனஸ்தீசியா அங்கே ஸ்டிச்சஸ் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் த ஸ்டிச்சஸ் ஆர் ஓவர், பெரும்பாலும்
மேஜராக உங்களுக்கு வேறு எதுவும் நம்ம இன்டர்வென்ஷன் செய்ய போகிறது கிடையாது. அண்ட் யூ வில் பி ரெடி டு ஹோல்ட் அண்ட் ஃபீட் யோர் பேபி வித்தின் த ஃபர்ஸ்ட் hour ஆஃப் சைல்ட் பர்த்.